சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேது காட்டுக்குள்ள பூவை தேடி போய்கிட்டு இருக்கிறாரு. சேது ரொம்ப நேரமா தேடி பார்க்குறாரு. அந்த பூ கண்ணில் தட்டே படலை. என்ன இவ்வளோ நேரம் தேடிட்டோம், அந்த பூ நம்ம கண்ணில் படவே மாட்டேங்குது. அம்மா காடிச்சி அம்மா, எப்படியாவது அந்த அபூர்வ பூவை என் கண்ணில் படணும். அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து உன் கோயிலில் வச்சு நான் பூஜை பண்ணணும். இறந்து போன எங்கள் அம்மாவே எனக்கு மகளாக வந்து பிறக்கணும். எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா அந்த பூவை தேடி போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியாக பார்த்தா சேது கண்ணில் அந்த பூவும் பற்றுது. சேது அந்த பூவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பூவை வேகமாக பறிக்க போகிறாரு. சேது அந்த பூவை பார்த்துட்டு கையில் பறிக்க போகிறாரு. பின்னாடி பார்த்தா சேது பின்னாடி ஒரு பெரிய யானை வந்து நிற்கிது. அந்த யானையை பார்த்ததும் சேது பயப்பட ஆரம்பிச்சிருந்தாரு. சேது பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டு அந்த யானையை பார்த்துக்கிட்டு சேது வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. சேது ஓடுறத பார்த்துட்டு அந்த யானை சேதுவை துரத்தவும் ஆரம்பிச்சிருது. சேதுவை அந்த யானை துரத்த ஆரம்பித்து தும்பிக்கையால் சேதுவை அடித்து கீழே எல்லாம் தள்ளி விட்டுருது. சேது பார்த்தா முகமெல்லாம் பயங்கரமாக காயமாயிடுது. சேதுவால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலை. சேதுவை பார்த்தா அந்த யானை தும்பிக்கையால் வச்சு சுருட்டி விட்டுருது. சேது பார்த்தா உருண்டு போய் பாறையில் விழுந்து சேதுக்கு பயங்கரமாக அடியும் பட்டுருது. அதுக்கப்புறம் பார்த்தா சேதுவால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலை. ஒரு இடத்துல கீழேயும் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த யானை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பக்கமாக போயிடுது. இங்கிட்டு பார்த்தா சேதுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. உடம்பு ஃபுல்லாக காயமாயிருது. அதுக்கப்புறம் சேது எந்திரிச்சு தட்டு தடுமாறி போய் ஒரு பாறைக்கு கீழே உட்காந்துக்கிறாரு. இங்கே பார்த்தா விடிய காலையே ஆயிடுது. இங்கே தமிழ் முழிச்சு பார்க்கையில் சேது பக்கத்தில் இல்லை. என்ன இவர் ஆளை காணோம், நமக்கு முன்னாடி எந்திரிப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கதவை திறந்து வெளியே வந்து பார்க்குது. என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குது. இங்கே சேதுவை காணோம். அதுக்கப்புறமா தமிழ் அவங்க பக்கத்தில் இருக்கிற வீடுகளெல்லாம் போயிட்டு என் கூட வீட்டுக்காரர் இருந்தார், அவரை பார்த்தீங்களா, அவர் இந்த பக்கமாக போனாரா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அம்மா இப்போ தான் விடிஞ்சிருக்கு, நாங்களே இப்போ தான் எந்திரிச்சு வாரோம். ஒருவேளை எங்களுக்கு முன்னாடியே ஐயா எந்திரிச்சிருப்பாரோ, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கவும், இல்லைங்க நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சு பார்க்கையில் அவரை காணோம், அதான் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிருப்பாரோ, நீங்கள் எதுவும் பார்த்துருப்பீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லைம்மா நாங்களெல்லாம் இப்போ தான் வாரோம், நாங்கள் எதுவும் அவரை பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே தமிழ் பார்த்தா சந்தேகப்பட ஆரம்பிக்குது. ஒருவேளை காட்டுக்குள்ளே போயிருப்பாரோ, நேற்று நைட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த அபூர்வ பூவை எடுத்துகிட்டு வந்து காட்டுச்சி அம்மனுக்கு வச்சு சாமி கும்பிட்டா பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ நைட்டே காட்டுக்கு போயிருப்பாரோ, நம்ம தூங்குனதுனால நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுட்டு தமிழ் அழுக ஆரம்பிக்கவும், என்னம்மா ஏம்மா அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேட்கவும், இல்லைங்க நேற்று நைட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த அபூர்வ பூவை எடுத்துகிட்டு வந்து காட்டுச்சி அம்மனுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு நேற்று நைட்டு என்கிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை காட்டுக்கு அந்த அபூர்வ பூவை எடுக்க போயிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னம்மா சொல்கிறீங்க, காட்டில் எவ்வளோ மிருகங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யானையோட நடமாட்டம் எல்லாம் அதிகமாக இருக்குமா, ஐயா எதுக்குமா காட்டுக்குள்ளே போனார், எங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையே உண்மைதாம்மா, அதுவும் நாங்கள் காட்டிலே இருந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதனால் எங்களுக்கு அந்த மிருகம் எப்போ வரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை பற்றி தெளிவாக தெரியும். அப்படியே ஒருவேளை ஏதாவது மிருகம் தாக்க வந்தால் அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதே, ஐயாவுக்கு காட்டுக்குள்ளே எந்த பாதையும் சரியாகவே தெரியாதம்மா, எங்களுக்கு காட்டுக்குள்ளே போனால் எந்த பாதை எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமும் அத்துபடி, ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாதேம்மா, என்னம்மா சொல்கிறீங்க, நல்லா தெரியுமா உங்களுக்கு ஐயா காட்டுக்குள்ளே தான் போயிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்கிட்ட அவங்க கேட்கவும், இல்லைங்க நேற்றுக்கு நைட்டு இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ பார்த்தா காணோம், அதனால் காட்டுக்குள்ளே தாங்க போயிருப்பார் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐயோ ரொம்ப ஆபத்தாச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அந்த கிராமத்தோட பெரியவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, எல்லாரும் போய் காட்டு பக்கமாக போய் தேடுங்க, ஐயா எங்கே இருக்கிறாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், இந்த விஷயம் மட்டும் பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வேதனைப்படுவார், அதனால் எல்லாரும் போங்க, சீக்கிரமாக போங்க, அவரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அந்த கிராமத்தோட பெரியவர் எல்லாருக்கும் உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு.
எல்லாரும் போய் காட்டுக்குள்ளேயும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த செய்தி ராஜாங்கத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது.